நமக்கு மிஞ்சினாத்தான் தான் தண்ணி. ஆக ஊர் நன்றாக இருக்க வேண்டும், உலகம் நன்றாக இருக்க வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும், நம்மை பெற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலும் கூட நாம நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு தேவையான 5 பூதங்களாக வழங்கக்கூடிய கண்ணு, மூக்கு, வாய், காது, பெருவுடம்பு நல்லா இருக்க வேணும். கண்ணு நம்ம கண்ணு நல்லா பார்த்தா தான் அடுத்தவங்க பார்க்க முடியும். காது நன்றாக கேட்டால்தான் என்ன பண்ண முடியுங்க? கேட்க முடியும். மூக்கு சுவாசிச்சாத்தா சரி, வாய் பேசினாத்தான் சரி. இப்படி ஒவ்வொரு அவயங்களும் 72,000 நரம்பு மண்டலங்கள் தான் நீங்கள் இப்போது ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அத்தனை வேலை செஞ்சிருக்கு பாருங்க. இது நம்ம கண்ணு தெரிஞ்சுதா? நான் இவர் கை இருக்கிற நரம்பு இது அப்படி சொல்லி வெளி தெரிஞ்சு ஆடி காமிச்சுதா? இல்லைங்களா? இல்லை, மண்டை கொண்டு இருக்கக்கூடிய நரம்பு 21,200 கூட ஒரு தடவைக்கு மூச்சு விடுறோம். அந்த மரம்பு வேற மூச்சு விடுறேன், அதனால நீங்கள் ஆடிட்டு இருக்கிறீங்கன்னு காமிச்சிங்களா? காமிக்கவே இல்லை. நம்ம என்ன செஞ்சோம்? ஆடணும். யாரை நினைச்சு ஆடணும்? ஓதி போல யாண்டவங்க நினைச்சு ஆடணும். ஆட வச்சாங்க. குருநாதர்கள் கற்றுக் கொடுத்த கலையை முழுமையாக பேணி அவர்கள் கற்றுக் கொடுத்த வித்தைக்கு பதிலாக அந்த காணிக்கையாக நமக்கே பணம் சேர்த்திட்டோம். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பணம். காற்று எங்கிருந்து வந்தது, ஏன் அடிச்சது, எங்கே போச்சு தெரியாது. ஆனால் மூக்குள்ள போது பாரு, திரும்பி வருது, எப்போ வருது தெரியாது. வாய்க்குள்ள சாப்பாடு போடுறோம், ஆனால் வகுத்துக்குள்ளே போய் ஜீரண மாதிரி தேவையான உறுப்பு போயிடுது பாரு. அதுபோல் நீங்கள் இப்பொழுது ஆகிய நடனம் ஒரே ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சாப்பாடு அருமையாக தயாராக இருக்கிறது. யாரும் அவசரப்பட வேண்டாம். உள்ள பொறுமையாக உட்காந்து ரசித்து சாப்பிடுங்க. எப்படி நீங்கள் ஆட்டுக்கு எல்லாம் ரசித்து பார்த்தாங்க வரும். எந்த ஒரு செயல் செய்தாலும் ரசித்து செய்ய வேண்டும். அதனால தான் கைத்து கிளம்புவோர் காதில் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற பக்தரை கோவில் சென்றேன் சுவையமது ஊட்டி. அமரர்கள் அப்படியா தேவர்கனையா நான் வாழ்த்து இருக்கிறோம். தேவர்கள் இப்படி ஆடவே முடியாது. நம்மளுக்கு ஆண்டவர் விளம்பரி பாக்கியத்து கொடுத்தாரு. சரி, அது நேரம் போயிருக்கு. ஆக இந்த இருக்கிற உறுப்புகளையும் இப்போ எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் கண்ணுக்கு ஒரு வேல்யூ, காதுக்கு ஒரு மதிப்பு, வாய்க்கு ஒரு மதிப்பு, எல்லாமே. ஆனால் கண்ணுக்கு தெரியாத காற்றை இந்த மூக்குள்ள இழுக்குது இல்லைங்களா? இழுக்குது. மூக்கு இழுக்கலையில் என்ன ஆகுங்க? எமர்ஜென்சி கொண்டு போய் வச்சு 2 சொருகிடுவாங்க. இல்லைங்க, இப்போ மூக்கு இழுக்குது, கண்ணு நல்லது பார்க்குது, கெட்டதும் பார்க்குது, காது வாய் உடம்பெல்லாம் செய்யுது. ஆனால் மூக்கு பாருங்க, அந்த நமக்குள்ள என்ன காற்று இழுக்குதுக்குது? H2O, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் கலந்து வர்ற காற்றை, அசுத்தமான காற்றை, அதாவது நாட்டை பிடிச்ச காற்று எது வந்தாலுமே உயிர் வாழ வேண்டும் என்று கண்ணுக்கு தெரியாம செய்யறது மூக்கு அருமையான வேலை செய்து பாருங்க. இதுதானுங்க திருவருள். அப்படிப்பட்ட திருவருளை முழுமையாக மூக்கை போல் நம்ம எந்த பிரதிபுரங்காரும் பார்க்கக்கூடாது. அதனாலதான் பாருங்க, ஆண்களுக்கெல்லாம் கையில் வளையல் கூட போடலாம், காப்பு கட்டலாம், காது கூட குத்திக்கலாம், காலில் மிஞ்சியெல்லாம் போட்டுக்கலாம். எந்த ஆண் பாருங்க மூக்கை குத்திக்க மாட்டாங்க, பெண்கள் போட்டு குத்திருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னு கேட்டா, இறைவன் முழுமையாக கர்ப்பத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு இருக்க அவர்கள் காப்பாற்றக்கூடிய பக்குவம் ஒவ்வொரு பெண் மக்களிடமும் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது இந்த நடனத்தின் வாயிலாக இதை உணர்ந்திருப்பீர்கள். எல்லாரும் சேர்ந்துங்க ஒரு கூட்டு குடிபோடோட. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய டெப்போ ஸ்டேட் நம்பர்கள் மட்டும் தண்ணி மட்டும் கொடுக்கலன்னா மேலே ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருப்போம். அது இத்தனை நாள் இருந்து இப்போ தண்ணி நேற்று காலையில் சுத்தமற்ற மழையே இல்லைங்கிற பகுதியில் விவசாயம் பெருக வேண்டும், மண்புலம் சிறக்க வேண்டும். ஒவ்வொரு விவசாயி விடுகின்ற வித்து இந்த உடம்பு தாங்கிய உயிர் இருக்க வரை உயிருக்கு தேவையான உடம்புக்கு தேவையான உணவை அவர்கள் இறைவன் கொடுக்கிறார்கள். அதை அப்புறம் பார்த்துக்குவோம். நம்ம பாடுபட்டாத்தான் நமக்கு உண்டு. இவ்வளவுதான் ஆடுனாலும் ஆத்துக்குள்ளிட்டு அரகர சோத்து இருக்கிறா சொப்பலிங்காடு இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு விவசாயத்துக்காகவும் நாம் இன்றைய தினம் ஓதிமலையினுடைய திருவடிகளை மன்றாடி வேண்டிக் கொள்வோம்.